வணக்கம். பொன்னேரியில் நடைபெற்ற பொன்னான செயல்பாடுகள். தமிழ்நாட்டின் முதல் பிங்க் மகளிர் காவல் உதவி மையம் திறப்பு விழா நிகழ்வாடுகள். ஆவடி காவல் ஆணையரகம், செங்குன்றம் காவல் மாவட்டம், பொன்னேரி காவல் சரகம், E1 பொன்னேரி மகளிர் காவல் உதவி மையம் கடந்த 11/6/2026 வியாழன் மாலை 6:30 மணி அளவில் பொன்னேரி வேண்பாக்கம் ஜெயகோபால் கரோடியா அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் புதிதாக அமைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் பிங்க் மகளிர் காவல் உதவி மையம் திறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பெண்களின் பாதுகாப்பு, நலன் மற்றும் சமூக நம்பிக்கையை மேம்படுத்தும் நோக்கில் அமையப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் முதல் பிங்க் மகளிர் காவல் உதவி மையத்தின் திறப்பு விழாவில் பொன்னேரி காவல் சரக உதவி ஆணையாளர் திரு TR ராஜசேகரன் அவர்கள், E1 பொன்னேரி காவல் நிலைய ஆய்வாளர் திரு தமிழன்பன் அவர்கள், பொன்னேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி பொன் சித்ரா அவர்கள், E4 காட்டூர் காவல் நிலைய ஆய்வாளர் திரு TR விஜயகுமார் அவர்கள், E2 திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் திரு அகிலன்ராஜ் அவர்கள், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு சோபிதாஸ் அவர்கள் மற்றும் அநேக காவலர்களுடன் முன்னாள் MLA சிறுனியம் திரு பலராமன் அவர்கள், ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை சிறப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் ஒருங்கிணைத்து நடத்தி சென்ற தடப்பெரும்பாக்கம் வார்டு கவுன்சிலர் திரு பாலாஜி அவர்களுடன் அவருக்கு உறுதுணையாக திரு சுரேஷ், திரு கோபி, திரு BJP குமார் மற்றும் பொன்னேரி நகரம் ஊராட்சி மன்ற முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் AM நகர் குடியிருப்போர் சங்கத்தினர், பூத் அமைப்பதற்கு உதவிய நன்கொடையாளர்களுடன் பொன்னேரி சுற்றுவட்டார தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள் சார்ந்த ஆசிரியர் பெருந்தகைகள், மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு, காரம், சிற்றுண்டி வழங்கப்பட்டது. திறப்பு விழா நிகழ்ச்சியினை தொடர்ந்து பிங்க் மகளிர் காவல் மையத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து விழா பிரமுகர்கள் சிறப்புரையாற்றினர். அதில் இந்த பிங்க் நிறம் என்பது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொதுவாக பிடித்த நிறம் என்பதால் வழக்கமான காவல் நிலைய நிறமானது அவர்களை அச்சமூட்டக்கூடும். எனவே பெண்கள் பயமும் தயக்கமுமின்றி உதவிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த மையத்தை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சிறப்பம்சமாக இந்த பிங்க் நிற காவல் நிலையத்தில் உள்ளே போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் சிறுமிகள் படித்து பயன்பெற வேண்டியும் நலமான பொழுதுபோக்கு காரணமாகவும் சிறிய நூல் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதலாக சுற்றுவட்டார பகுதிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு பெண்களுக்கு எதிரான அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாத வண்ணம் நிலையத்துடன் நேரடி கண்காணிப்பில் உள்ளது என்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த பிங்க் நிற மகளிர் காவல் உதவி மையம் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் நிறுவுவதற்கான முன்னோடி நிலையமாகவும் எடுத்துக்காட்டாகவும் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் இந்த சிறப்புரைகளை தொடர்ந்து நம் நாட்டின் வீரதீர விளையாட்டின் நிகழ்ச்சிகளாக சிலம்பாட்டம், நெருப்புடன் கூடிய சாகசங்கள் போன்றவற்றை சிறந்த பயிற்சியுடனும் பாதுகாப்புடனும் கலை நிகழ்ச்சிகளாக மாணவ மாணவிகள் நடத்தி அசத்தினர். முதல் பொன்னேரியில் வந்து பெண்களுக்கான சிறப்பு பிங்க் போலீஸ் பூத் ஒன்லி ஃபார் பெண்கள் குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், எல்லாத்துக்குமே வந்து முதியோர்கள் அனைவருக்குமே வந்து செயல்படுற மாதிரி அவங்களுக்கு உதவுற மாதிரி பொன்னேரியில் இந்த ஒரு போலீஸ் பூத்தை வந்து பெண்களுக்குன்னு புகழ்பெற்ற ஜெயகோபால் கரோடியா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்துக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சிருக்கிறதுல இந்த மக்கள், இந்த தடப்பெரும்பாக்கம், பொன்னேரி மற்றும் சுற்று வட்டாரம் வெண்பாக்கம் மக்கள் அத்தனை பேரோட முயற்சியினால் உருவாக்கப்பட்ட இந்த போலீஸ் பூத்தை வந்து இன்று முதல் வந்து செம்மையான முறையில் நாங்கள் வந்து பராமரித்து பெண்களுக்கான எதிரான எல்லா குற்றங்களையும் தடுக்கிற வகையில் இந்த உதவி மையத்தை மிகச் சிறப்பாக கொண்டு வருவோங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சார், இந்த கைத்தட்டுங்க. ஓகே, கோயிலுக்கு போனாலும் இருக்க மாட்டாங்க. எங்கேயுமே இந்த அளவுக்கு இவ்வளவு முக்கியமானவங்க, ஊர் பொதுமக்கள், வியாபார சங்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் போலீஸ். இந்த போலீஸோட சக்சஸா நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரியே பூத் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா பெண்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். இது நாங்கள் வந்து போலீஸோட முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்களுக்கு அப்படின்னு நீங்கள் பொதுமக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களோட பெண்கள் வந்து நம்ம அவங்களுக்கு எந்த விதமான தீர்வும் செய்யாமல் நம்ம பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காக பெருமையாக சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டோட 10 பிங்க் பூத் இதுதான். இது பெண்களுக்கு அமைக்கப்பட்டது, சரியாக அமைச்சிருக்காங்க. இது வந்து இப்போ காவல்துறை மட்டுமே பண்ணுறதில்லை, இது பொன்னேரி பொதுமக்கள் சேர்ந்து இது பண்ணது. நம்ம வந்து காவல்துறை வந்து வேறுபாடு பண்ணோம். மற்றபடி எல்லாமே வந்து பொன்னேரி பொதுமக்கள் தான். எல்லா செலவினங்கள் எல்லாமே அவங்க தான். எப்போ கூப்பிட்டாலும் ஆள் வருவாங்க, என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அதுமாதிரி உண்மையிலே வந்து இந்த வேலை செய்யறதுக்கு நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பொன்னியில் வந்து வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதுவே நீங்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும். யாரும் வந்து பெரியவங்க சின்னமே கிடையாது. எல்லாம் நம்ம மனிதர்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட மனசை வந்து அப்படியே நடுநிலைமையாக வச்சுக்கிட்டு இந்த அழகாக வாழ்க்கையை வந்து ஓட்டணும். பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்.
இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். இப்போ நான் மட்டுமே செய்ய முடியாது. இப்போ ஏசி சார் இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா எங்கப்பா இருக்குன்னு கேட்டால் பூத்தில் இருக்கிற வேலை இருக்குது சார் சொன்னால் அவர் சரி அந்த வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லணும். அது ஏன்ப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தா என்னால் செஞ்சு பண்ணிக்க முடியாது. என்னன்னா சுடர்களுக்காகவும் தூண்டுகோல் தேவை. அந்த தூண்டுகோலா எங்கள் ஏசி சார், இன்ஸ்பெக்டர் சார், எல்லா பொதுமக்கள் எல்லாரும் இருந்ததுனால தான் இது சாத்தியம். அதனால் வந்து இப்போ இவ்வளோ லைப்ரரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க வந்து இந்த புக்ஸ் இருக்குது, அது வந்து எடுத்து படிக்கலாம், எங்களை மாரி ஆஃபீஸர் ஆகலாம், எல்லாம் தெரியணும். எல்லாரும் நம்ம வந்து இந்த ஊரை வந்து நம்ம ஊர் தான் ஆளணும். வெளியிலேருந்து ஒரு ஆள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து நம்ம ஊர் ஆளக்கூடாது. நம்ம ஊர்லேயே படித்து நம்ம ஊர் பசங்களே நம்ம ஊர் ஆளணும். அது மாதிரி அந்த எண்ணத்தை வந்து விளைச்சி நீலேருந்து நம்ம படிக்கணும், நல்லா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு யாரும் பெண்களுக்கு எந்த விதமான தீங்கும் எண்ணம் யாரும் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றி ஐயா. ஆய்வாளர் வரை இருந்திருக்கின்ற கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் இந்த பகுதியில் நடைபெறுகின்ற குற்றங்களை தடுக்கின்ற வகையில் இன்றைக்கு சிறப்பான மகளிர் காவல் நிலையம், மகளிர் காவல் உதவி மையத்தை ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தால் இந்த நிகழ்வானது சிறப்பான நிகழ்வாக இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வானது நம்முடைய பொன்னேரி பகுதியில் மிக முக்கியம். மேலும் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்றோர் சொற்காத்து சோர்விலால் பெண் எனும் நம் ஐயன் வள்ளுவரின் சொல்லை நிறைவேற்றும் வண்ணம் பெண்கள் பாதுகாப்பாக வாழும் சமூகமே முன்னேறிய சமூகம் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நிறுவப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் பிங்கு காவல் நிலையத்தை அனைத்து பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் அமைத்துக் கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். M*7 நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்கத்தமிழ தங்கத்தமிழ, எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு, புத்தி இருக்கு சக்தி இருக்கு. அடுத்தவன் வரக்களு புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா. அட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா, விவரங்கள் பல புரிஞ்சவன்னா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா கடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவ. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா.
எங்கிட்டதான் போட்டி போடுறவன் வேட்டி காத்தில் பறக்கும் ஊரு சிரிக்கும் 8 அடி